ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரிசலாங்கண்ணி கீரை விதை வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். அவங்க வந்து டெலிவரி பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு. ஆனால் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். சரி வீடியோவாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அப்புறம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மேலே கொடுத்துருக்க கவர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணேன். இன்னும் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கல. வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடச்சதுனால அதுவே ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போதைக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி விதை வந்து தேடி பார்க்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி சீட்ஸுன்னு போட்டாலே மோஸ்ட்லி வெளில தான் வருது. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இதை முதல்ல போட்டு பார்ப்போம். எனக்கு வந்து கரிசலாங்கண்ணி டீ வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சித்த மருத்துவம்லாம் இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் பார்த்தா நிறைய சர்ச் பண்ணால் சித்த மருத்துவர்கள் எல்லாமே கரிசலாங்கண்ணி டீ சாப்பிடுங்க, கரிசலாங்கண்ணி டீ சாப்பிடுங்க சொல்கிறாங்க. சரி நம்ம வந்து கடையில் வாங்கி அது உரம் போட்ட கீரையை கூட இருக்கலாம். உரம் போடாமல் நம்ம அந்த வெங்காயத்தோல் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் தேங்காய் பால் எடுப்போம் பார்த்தீங்களா, தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த சக்கை இருக்குல்ல, அந்த சக்கையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை திருப்பி வடிகட்டி அந்த தண்ணியை ஊற்றினா கூட செடி வந்து நல்லா க்ரோத் ஆகும். அது நம்மளே பார்க்கலாம். தேங்காய் பால் வடிகட்டின சக்கையிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறது அது நல்ல வளர்ச்சி ஆகும். அதனால் அதெல்லாம் போட்டு நம்மளாக வளர்த்து அதில் ஒரு டீ போட்டு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. அந்த எதிர்பார்ப்பு ஆவலோடலாம் வாங்கியிருக்கேன். விதை போடலாம், விதை போட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சரி ஃபஸ்ட்டு வாங்கின வீடியோ போடலான்னு தான் வீடியோ போட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பிரிங்கராஜ் டீ இருக்கும் அப்படிங்கிறத குடிச்சு பார்த்தா தான் தெரியும். அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கோ தெரியாது, ஆனால் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதுங்கிறனால வாங்கிட்டேன். சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்க, பாய்.